வணக்கம், இது உங்கள் சாய் சஷ்டி சமையல். வைரலாக போயிட்டுருக்க கொய்யா சட்னி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு. பொன்னிறமாக வறுக்கணும் பருப்பை. 3 காஞ்ச மிளகாவை காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் நம்ம சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். இப்போ பொன்னிறமானதும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். மறுபடியும் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம். அதிலே நம்ம 4-5 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி பெருசாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரே ஒரு கொய்யா சேர்த்துருக்கேன். பச்சை கொய்யா தான், பழுக்காதது. நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லேசாக கலர் மாறட்டும். புளியை நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சைஸில் சேர்த்துக்கலாம். அதையும் எண்ணெயோடையே வதக்கி விட்டுக்கோங்க. 2 தேங்காய் தான் சேர்த்துக்கலாம். புளி நான் எதுக்கு சேர்த்துக்கேன்னா மத்தியானம் வரைக்கும் கெடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வதக்கியாச்சு. 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறட்டும். முதல்ல பருப்பு மிளகாயம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி. இப்போ கொய்யாவும் தேங்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். முதல்ல தண்ணி விடாமல் அரைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிருக்கேன். தாளிப்புக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய் காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெயும் நம்ம சேர்க்கல, நிறைய தண்ணியும் நம்ம சேர்க்கல. நல்லா கெட்டி சட்னி மாதிரி திக்காக செஞ்சுருக்கோம். சுட சுட பஞ்சு போல் இட்லிக்கு சர்வ் பண்ணலாம். கொஞ்சமாக இனிப்புத்தன்மை இருக்குது. எனக்கு அவ்வளவா பிடிக்கல. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.